ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் செகண்ட் திங், இந்த சேம் வேல்யூபிள் கண்டென்ட்டை மாதம் 5000 10,000 கொடுத்து வாங்குறவங்களும் இருக்காங்க, அது விற்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக அண்ட் சீரியஸாக ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துகிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட, உங்களை சுற்றி இருக்கிற ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸை விட உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ guys will enjoy this video. Please sit back and relax, enjoy. ஏன் ப்ளீஸ் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் என்ஜாய் எல்லாம் சொல்கிறேன்? தருணை காப்பி பண்ணுறியா? ஸோ இதுதான் கேண்டலோட பேசிக். ஸோ கேண்டலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4-5 டாபிக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டலோட ஹை அண்ட் கேண்டலோட லோ. ஸோ கேண்டலோட ஹை அண்ட் கேண்டலோட லோவுக்கு அப்புறம் கேண்டலோட ஓப்பனிங் அண்ட் கேண்டலோட க்ளோசிங். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நடுவில் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் பாடி அண்ட் அதுக்கு மேலே இந்த ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டிக் பேர் தான் விக். ஓகேங்களா? ஸோ அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸியாக விக்குன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு கேண்டல் என்னென்ன இருக்குன்னா ஹை, லோ, ஓப்பனிங், க்ளோசிங், பாடி, விக். ஓகேங்களா? இந்த 6 ஐட்டம் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போ கேண்டல் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ கேண்டலோட சைக்காலஜி என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ப்ரைஸ் ஓப்பனிங் ப்ரைஸை விட ஹையரில் க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஒரு புல்லிஷ் கேண்டல். அதாவது அந்த கேண்டலில், அதாவது அந்த ஒரு ஜோனில் பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஸ்டாக்கை மேலே எடுத்துகிட்டு போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஆன இடத்துல இருந்து. அதே சேம் கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ தட் இஸ் கால்ட் பியரிஷ் கேண்டில். அந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் க்ரீன் அண்ட் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் இன்னுமே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ யாருன்னா உங்ககிட்ட கேண்டல்னா என்ன கேட்டாங்கன்னா, ஸோ கேண்டல்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் சண்டை போடுவாங்க. ஸோ க்ரீனில், அதாவது ஓப்பனிங் ப்ரைஸை விட ஹையில் க்ளோஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் புல்லிஷ் கேண்டில். அண்ட் அதே கேண்டில் ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ரெட் கலரில், ஸோ தட் இஸ் கால்ட் பியரிஷ் கேண்டில். இன்னும் சைக்காலஜியை சிம்பிளாக சொல்ல போனோம்னா, க்ரீன் கேண்டலில் பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க செல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதே போல் ரெட் கேண்டலோட சைக்காலஜி என்னன்னா, பையர்ஸ் ரொம்பவே வீக்காக இருக்காங்க செல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கேண்டல்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் டாபிக் குள்ள போகலாம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை உங்களுக்கு நான் சிம்பிள் வேல சொல்லணும்னா, சப்போர்ட்னா டிமாண்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ்னா சப்ளை ஜோன். இப்போ டிமாண்ட்னா என்ன? இப்போ டிமாண்ட்னா இப்போ ஒரு ஷேரோட விலை 100 ரூபாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து அது 110 ரூபா இல்லை 120 ரூபாய்க்கு போகுதுன்னா 100 rupees ஏரியாவில் நிறைய டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம். இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டாக் மேலே போயிருந்தது அண்ட் அகெயின் அந்த இடத்துல வரும்போது ஸோ யூ கேன் சி திஸ் அ கிளியர் சைட் ஆஃப் பையிங். அண்ட் அகெயின் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது அண்ட் யூ கேன் சி திஸ் அ கிளியர் சைன் ஆஃப் பையிங். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிமாண்ட் ஜோன். இப்போது ஒருத்தங்க மட்டும் வாங்கி விற்கிறாங்கன்னா ஒரு கேண்டலுக்குள்ளே முடிஞ்சிடலாம். நிறைய பேர் இருக்கறனால சப்போர்ட்டுங்கிறது ஒரு ஜோன். ஓகேவா? ஸோ 100 rupeesலேருந்து 102, 103 அண்ட் 100 கீழே 99, 98 இது எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனா. அண்ட் சேம் அப்ளை வித் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா சப்ளை ஜோன். அதாவது அந்த இடத்துல நிறைய செல்லிங் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நிறையவே செல்லர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்பப்பெல்லாம் ஸ்டாக் வருதோ அங்கேருந்து ஒரு ரிவர்சல், அதாவது மேலே போயிருந்த ஸ்டாக்கு அந்த இடத்துல இருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்ளை. ஸோ 3400 லெவலில் இந்த ஸ்டாக்ல நிறையவே செல்லிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி செல்லர்ஸ் நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் ரெசிஸ்டன்ஸ். சரி, ஓகே சந்துரு, இப்போ யாருன்னா என்கிட்ட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுங்க. எந்த ஏரியாவில் நிறைய பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அண்ட் தட் இஸ் கால்ட் டிமாண்ட் ஜோன். அந்த ஸ்டாக்ல அந்த பர்டிகுலர் இடத்துல அந்த ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. என்னதான் ஸ்டாக் கீழே வந்தாலும் அந்த பர்டிகுலர் லெவல்ல இருந்து ரிவர்சலுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சில டைம்ல பையர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா அது ஒரு ஃபெயிலியர், அதாவது அந்த ட்ரெண்ட் லைனோட ஃபெயிலியர், அது சப்போர்ட் ஃபெயில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ சேம் அப்ளை வித் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா அந்த இடத்துல செல்லர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எப்பெல்லாம் அந்த ஸ்டாக் மேலே வருதோ அந்த இடத்துல செல்லிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக் 100 rupeesலேருந்து 110 rupees கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து மறுபடியும் 105 கிட்ட வந்ததுன்னா 110 rupeesல நிறைய செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா அந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க. என்னதான் அந்த ஸ்டாக் மேலே வந்தாலும் அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து இந்த ஸ்டாக் கீழே வரணும். இன்கேஸ் அது கீழே வராமல் அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா யூ கேன் சே தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஃபெயில்டு.
ஸோ இதுக்கு மேலே அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வேலையே கிடையாது. அங்கே உள்ள செல்லர்ஸ் எல்லாருமே வீக் ஆகிட்டாங்க. ஸோ தட் இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் ஜோன் எனிமோர். வாவ், ஃபோர் ஆர்ம்ஸ் நல்லா இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்து பொண்ணுங்க ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வர போகிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ரோ யூ ஆர் ஆல்ரெடி 10% ப்ரோ. ஏன்னா இந்த வீடியோவை இது வரைக்கும் சீரியஸாக இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ட்ரேடிங் ரிலேட்டட் பர்சனல் வ்ளாக்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வரும். யூ வில் என்ஜாய் அண்ட் யூ வில் லேர்ன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டைம் ஃப்ரேம். இப்போ இந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, லைக் நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒரே நாளில் வாங்கி ஒரே நாளில் வைக்கணும், இல்லைனா ஒரே நாளில் எனக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு கேட்டிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இன்ட்ராடே டைம் ஃப்ரேம். இல்லை எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக வேணும், நான் 2 நாள் 3 நாள் இல்லை 1 மாதம் கூட வெயிட் பண்ணுவேன்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இதில் டைம் ஃப்ரேம் என்ன சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இன்ட்ராடேனா 5 minutes 15 minutes அண்ட் 1 hour, ஓகேங்களா. அண்ட் அதே ஸ்விங் ட்ரேடுக்குன்னா 1 hour 2 hour 4 hour அண்ட் 1 day 1 week. இது எல்லாமே ஸ்விங் ட்ரேடிங். அதாவது லாங்கர் டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிவார்ட் கேம். இதே நீங்கள் இன்ட்ராடேக்குள்ளே போனீங்கன்னா ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிவார்ட் கேம். கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் கண்டென்ட்டை ஆன்லைனில் நிறைய பேர் கோர்ஸ் வைக்க ரெடியாக இருக்காங்க. ஆனால் நான் ஏன் இதை உங்களுக்கு ஃப்ரீயாக தரேன்னா, இந்த மாதிரி விஷயத்த நான் ஃப்ரீயாக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு இதுவாக கற்றுக்கிட்டதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அண்ட் உங்களுடைய ட்ரேடிங் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தால் ஆப்வியஸ்லி அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் யா, ஐ வில் மீட் யூ இன் அ செகண்ட் பார்ட். அது வரைக்கும் கீழே உள்ள இன்ஸ்டாகிராம் லிங்கை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டவுட் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். இந்த சொல்லி கொடுத்த வீடியோவில் அடுத்த 7 நாளைக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எதனா டவுட் கன்ஃபார்மாக வரும். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. பாய் பாய்.